மிலலை ரொம்ப மிக முக்கியமான கோவில். விரைவில் திருமணம் நடப்பதற்கு காத்தியனார் முனிவருக்கு புத்திர பாக்கியமின்றி தலத்தில் தவமிருந்து சிவனை வழிபட அம்பிகை அன்னபூரணியாக காட்சி தந்து என்ன வர வேண்டும் என்று கேட்க முனிவர் அம்பிகையே தனக்கு மகளாக பிறக்க வேண்டினார். அம்பிகையும் அவ்வாறே அவதரித்து காத்தியாயினி அப்படிங்கிற பேரில் வளர்ந்தால் மணமாகும் பருவம் வந்தவுடனே முனிவர் சிவனிடம் தன் மகனை திருமணம் செய்து கொள்ள வேண்ட சிவனும் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை கோலத்தில் அம்பிகையை மனம் புரிந்து கொண்டார். அப்போது முனிவர் எப்போதும் திருமண கோலத்தில் இத்தலத்திலேயே தங்கி மாப்பிள்ளை சுவாமி அப்படின்னு பெயர் பெற்றுகின்றார். ரீசெண்டாக நான் இந்த கோவிலுக்கு போயிட்டு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நான் அதை கொடுத்துருந்தேன். திருவிழிவிழலை மாப்பிள்ளை சுவாமி என்ற கோவில். அதாவது பார்த்தீங்கன்னா அம்பாலும் தெய்வம் தெய்வம் பார்த்தீங்கன்னா திருமண குளத்தில் காட்சி அளிக்கக்கூடிய இடம். அதே போல் பார்த்தீங்கன்னா எல்லா பொருத்தங்களும் இருந்தும் ஏதோ ஒரு வகையில் தடை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா இந்த கோவிலுக்கு போங்க. திருவாரூரிலிருந்து 28 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நீங்கள் பூந்தோட்டம் போயிட்டு அங்கிருந்து 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஆட்டோவில் நீங்கள் போகலாம். கும்பகோணத்துலேருந்து இரவாஞ்சேரி வழியாக பஸ்ஸில் நீங்கள் போகலாம். தென்கரை பஸ் ஸ்டாப்பில் இறங்கி